ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சமான உருளைக்கிழங்கு கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நாங்கள் வந்து ராகி தோசைக்கு தான் சாப்பிட்றோம். ராகி தோசை கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடிசாக. அது பூண்டு ஒரு 3 பல் பூண்டு, அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது சேர்த்துக்கலாம். லைட்டாக செவந்து வரட்டும் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வரட்டும். இப்போ பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கணும், 2 அது சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா நம்ம சேர்க்க போகிறோம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ கருவேப்பிலை, கொஞ்சமாக கேரட் கட் பண்ணது, பச்சை பட்டாணி 1 கப் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி தான் இருந்துச்சுன்னா ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினாவே போதும், இது வேகிறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அது வேகிற டைமில் நம்ம பொட்டுக்கடலையை இப்போ மிக்சியில் அரைச்சி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கெட்டி பதமாக வரும் நமக்கு. கடலை வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இருக்கட்டும், இது அப்படியே. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. இப்போ அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்படின்னா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நான் 1/4 கிலோ எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு நிமிஷம் நம்ம இப்போ வதக்கிட்டோம் எண்ணெயிலே இந்த உருளைக்கிழங்கு. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்னால பொட்டுக்கடலை, அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் உப்பு போட்டோம். இன்னும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செம்மியாக இருக்கணும். இப்போ இது ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா நமக்கு குக் ஆகட்டும். மூடி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ ஃபைனலாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான்.
நமக்கு சூப்பரான டேஸ்டியான பூரி மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ.